இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தருக்காக காலையில 7 மணிக்கு எழுந்து நீங்க குளிச்சு முடிச்சுட்டு அறக்க பறக்க 8 to 9 இல்ல 9 to 10 ஆபீஸ்ல போய் இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க உழைச்சி தூக்கத்தெல்லாம் விட்டு நீங்க அலாரம் வச்சு உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா, அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? நீங்க என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப பினான்சியல் ரீதியா எடுத்துக்கோங்க. எக்கச்சக்கமான கடன். நீங்க வந்துட்டு ஒரு வீடு கட்டுறதுல ஆரம்பிச்சு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன இந்த பொருள் வாங்குறது கூட இஎம்ஐ ஆப்ஷன் காட்டுனுச்சு எனக்கு. இந்த சின்ன பொருள் வாங்குறது கூட முதல்லலாம் இந்த மாதிரி வந்து டேபு, லேப்டாப் இந்த மாதிரி வாங்கினோம்னா காமிக்கும். ஆனா இப்பெல்லாம் இந்த குட்டி பொருள் இதுக்கெல்லாம் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றது வந்துச்சு. ஸோ வளர்ச்சி என்பது அது அதிகமா வந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வளர்ச்சி நம்மள ஒரு கடன்காரன் ஆக்குற வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக கடன்னா மோசம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிற நான் நிறைய விஷயங்களை படிக்கிறேன். ஏன்னா நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பாக கடன் மோசம் தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நம்ம எதுக்காக வாங்குறோம்? இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் காய்கறி நறுக்கிறதுக்காக சில பொருட்கள் வாங்குறோம். அந்த காய்கறி நறுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோமா அல்லது அந்த பொருளை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தானே. பட் ஒன்று தான். அப்போது கடன் வாங்குறோம்னா அந்த கடன் எதுக்காக வாங்குறோம், அதை எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் மெயின். சரி, இப்போ உங்களுக்கு 1008 கடன் இருக்கலாம். நீ இங்க பஞ்சுட்டாலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதாவது முக்கியமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளால கஷ்டப்பட முடியாதுன்றது கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரு மூட்டை தூக்குறவங்க இல்ல வந்துட்டு வெயில்ல ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆர்டர் டெலிவரி பண்றவங்க, இவங்க ஏன்னா அந்த ஃபீல்டில் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இப்போ ஈவினிங் பார்ட் டைம் மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். அதனுடைய வலி எனக்கு இப்போ தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணவன் தான். பட் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன், டிராபிக் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல வேலை செய்யறவங்க அப்படின்றது அவங்க படாத கஷ்டமா? ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்க, பில்டிங் ஒர்க் பண்றாங்க, மெட்ரோ வேலை பார்க்கறாங்க, இவங்கெல்லாம் படாத கஷ்டமா? எவனாவது கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொன்னானா வேணாம், சொல்ல வேணாது. அப்படி சொல்றவனை மட்டும் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட தள்ளியே இருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். கஷ்டப்படுறது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். எங்க அப்பா லாரி ஓட்டினாரு, அதுல இல்லாத கஷ்டமா லாரி ஓட்டுறது, அந்த படுதை இழுத்து எல்லாம் கட்டுறது. இப்ப கிளினர்ன்ற வேலையே கிடையாது. கிளினர்னு ஒருத்தர் வருவாங்க. ஸோ லாரிக்கெல்லாம் கிளினர் வருவாங்கல்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்போ ஒரு வேலையே கிடையாது. முதல்லலாம் அது ஒரு வேலை அப்படின்றது இருக்கும். அவர் டிரைவர் வந்து ஒரு குருவா பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் கிளினருக்கு வேலையே கிடையாதுங்க. டிரைவரே போறாரு, டிரைவரே இப்போ படுதை கட்டுறாரு, எல்லாத்தையும் கயிறெல்லாம் அவுத்து எடுத்து கிளங்காத்து எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிறாரு. ஸோ வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல நம்ம இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே கட்டி அழுதுட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். சரி, ஓகேங்க. அப்ப கஷ்டப்படாம எப்படி உழைக்கிறது? நான் என்னன்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது நம்ம எப்பவுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். ஒரு ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது நம்ம வந்து ஏமாத்துறது. அதாவது ஸ்மார்ட்டா ஒருத்தன் வந்துட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஒரு ஏமாத்துக்காரன், அவன் தப்பு பண்ணியிருப்பான், அதனால தானே இவ்வளவு சீக்கிரமா சம்பாரிச்சிட்டான். இந்த மனநிலையை மாத்துங்க. பணத்தை நம்ம இப்போ வரைக்கும் தப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பணம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். அவன் திமிரு பிடிச்சவன்டா, புது பணக்காரன்டா, பணம் இந்த இடத்துல வருதா, மைண்ட்ல நமக்கே எல்லாமே பதிஞ்சிரும். அப்ப பணம்னா திமிரு வந்துடும். அப்ப பணம்னா வந்துட்டு சீக்கிரமா வர்றது வந்துட்டு பணம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு பல வருஷம் நாயா போய் வேலை பார்த்து வர்றதுதான் பணம் அப்படின்னு நம்ம மனசுல நம்மளே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் நம்ம கடன்காரனா இருக்கிறோம். இப்போ வரைக்கும் நிறைய மெசேஜ் அப்படின்றது நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சார் எனக்கு கடன் கட்ட முடியல, கடன் அதிகமாயிடுச்சு, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், நான் வந்துட்டு சொந்தக்காரங்களை வாங்கிட்டு தெரிஞ்சவங்களை வாங்கிட்டு இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படியே டான உங்களை வந்து பூதம் மாதிரி ஏத்தாது. ஆனா நீங்க போடுற உழைப்பு, இப்போ நீங்க காலையில எந்திரிச்சு வந்து ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு ஓடுறீங்கல்ல, நான் இதை தான் சொல்றேன். காலையில எழுந்து நீங்க உங்க வேலையை பாருங்க, அன்றாட வேலையை பாருங்க. இது கஷ்டமான வேலை தான். இதுவே ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஒருத்தரை புதுசா நீ வேலைக்கு கிளம்பி போகும்போது காலையில 7 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போன்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து ஐயோ காலையில 7 மணிக்கா என்னாலாம் முடியாதுங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பார். பட் அவர் பழகிட்டார். இப்ப காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு அவர் வேலையை பார்க்கறாரு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தனுக்காக அவன் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஏதோ நமக்கு ஒரு 5-10 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம 7 மணிக்கு எழுந்து வேலை பார்க்கறோம். அது தலையெழுத்து பார்த்து தான் ஆகணும். ஆனா அந்த தலையெழுத்தை மாத்துறது எப்படி? அப்போ 5 மணிக்கு எந்திரிங்க. 5 மணிக்கு எழுந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணும் அப்படின்றத யோசிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து நான் 1008 ஐடியா கொடுக்கலாம். ஆனா அங்க ஃபீல்டு ஒர்க் பண்றது நீங்க தான். அந்த ஃபீல்டு ஒர்க்கை பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். காலையில உங்களுக்காக 5 மணிக்கு எந்திரிங்க. உங்களுக்காக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல யூடியூப் அப்படின்றது எனக்கு என்னன்னே தெரியாது. எவ்வளவோ பேர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி கொடுங்க, எனக்கு அது எப்படின்னு தெரியல. எவ்வளோ பேர்கிட்ட போய் கேட்டேன். ஸோ அதுல 20க்கும் மேற்பட்ட சேனல் அப்படின்றத அழிச்சிருக்காங்க. இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல், சொல்லி தரக்கூடிய யூடியூப் சேனல் அப்படின்றது வச்சிருக்கிறேன்.
நான் மற்றவங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ 5 சேனல் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அது அப்புறமா அழகாக மாறிக்கும். முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பர்ஃபெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், பெரிய பெரிய மல்டிஃபுல் வந்துட்டு கம்ப்யூட்டர்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு வந்து அமேசான் கிடைச்சிருக்காது. ஸோ அமேசான் பெரிய நிறுவனம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. ஏன் பெரிய ஆக்டர் நம்மளுடைய இப்போ சிஎம் அவர்கள் அவர்களே கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் பர்ஃபெக்டான ஒரு இடத்துக்கு போவேன், பர்ஃபெக்டான, அதாவது ஒரு படம் எடுத்தாலும் பர்ஃபெக்டாக எடுப்பேன். எத்தனை பேர் சுறா படத்தை கலாச்சாரம். அதுவே துப்பாக்கி எப்படி? இதுதான் சொல்றேன், நீங்க முதல்ல ஆரம்பிச்சிருங்க, அப்புறமா அதை அழகா மாத்திக்கலாம். நீங்க செய்யும் போதே நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு பெரிய கம்ப்யூட்டர், ஒரு 30-40 ஒரு 1 லட்ச ரூபா கம்ப்யூட்டர், எடிட்டிங் சாஃப்ட்வேர், எடிட் பண்றதுக்கு ஒரு ஆள், ஷூட் பண்றதுக்கு ஒரு ஆள், பிக்சர் தம்ப்ளைன் எடிட் பண்றதுக்கு ஆள், இப்படிலாம் வச்சு பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால பண்ண முடியாது. தப்பா இருந்தாலும் சரி, அழகா இல்லைனாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போக போக அதுவே சரியாயிடும். அதுவே உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஸோ இதை தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாதீங்க. எனக்கு பர்ஃபெக்ட் டைம் வரும்னு வெயிட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு பர்ஃபெக்ட் டைம் தான். ஸோ பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது நமக்கு ஒன்று அதுவாக முளைச்சி வராது. அதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அதுவாக முளைச்சி வர்றது ஒன்றும் பர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது கிடையாது. எல்லா நேரமும் பர்ஃபெக்ட் தான். ஒரு நேரத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படிதான். இப்போ வெயில் அடிச்சிட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சுது, அப்போ என்னுடைய மைண்ட் தாட் அப்படின்றது ஜாலி மழை வந்துருச்சு அப்படின்றது. அப்புறம் வெயில் வந்தோன்னா ஐயோ வெயில் வந்துச்சு அப்படி. இதெல்லாமே வந்துட்டு வெளியில தான் மாறுது. என் மனசுக்குள்ள மழை பெய்யுறதுனா எனக்கு என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே இல்லை. ஸோ இதுதான் சொல்றேன், உங்களுடைய மனசை மாத்துங்க, பணத்தை பற்றின தாட்டை மாத்துங்க. முதல்ல ஆரம்பிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. கடன் பிரச்சனை அப்படின்ற ஒன்றை இனி மனசுலயே நினைக்காதீங்க. நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான்.